ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நமக்கு அடிக்கடி ஏற்படுற வறட்டு இருமலையும் சளியையும் எப்படி ஒரே நாள்ல நம்ம வீட்ல கிடைக்கிற ஒரு சில எளிமையான பொருட்களை பயன்படுத்தி நம்ம சரி பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நமக்கு சளி பிடிக்கிறதுக்கும் வறட்டு இருமல் ஏற்படுறதுக்கும் முக்கியமான காரணம் நம்மளோட தொண்டையில இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால தான். நம்மளோட தொண்டையில போய் அதிகப்படியான கிருமிகள் சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு வறட்டு இருமலாவும் சளியாவும் வெளிப்படும். இப்படி ஏற்படுற இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனை நம்ம வீட்டிலே கிடைக்கிற ஒரு சில எளிமையான பொருட்களை பயன்படுத்தி எப்படி நம்ம கம்ப்ளீட்டாவே கியூர் பண்றது அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்க வார்ம் வாட்டரை எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கிற தண்ணி நல்லா வெதுவெதுப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கிட்ட இந்த வார்ம் வாட்டர்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுங்க. அதாவது மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நீங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நீங்க இதுல பெப்பர் பொடியை ஆட் பண்ணுங்க. அதாவது மிளகு தூளை ஆட் பண்ணுங்க. அதாவது நீங்க மஞ்சள் தூளை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல பாதி அளவு நீங்க இதுல பெப்பர் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பொருட்களையும் நம்ம தண்ணியில ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க பியூரான ஹனியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவுல்ல ஆட் பண்ண இந்த எல்லா பொருட்களையும் ஒரு ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மிக்சரை எப்படி கன்சியூம் பண்ணி நம்மளோட வறட்டு இருமலையும் சளியையும் ஒரே நாள்ல நம்ம துரத்தி அடிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நீங்க ரெடி பண்ண இந்த ட்ரிங்கை நீங்க ஒரு நாளையில 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது மார்னிங் ஒரு தடவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மதியம் ஒரு தடவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை எடுத்துக்கோங்க. இப்படி இந்த ட்ரிங்கை நீங்க தொடர்ந்து ஒரு நாளையில 3 தடவை எடுத்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வறட்டு இருமல் பிரச்சனையும் சளி பிரச்சனையும் ஈஸியான முறையிலே காணாம போகும். ஒருவேளை உங்களுக்கு அதிகப்படியான வறட்டு இருமலும் சளியும் இருந்தது அப்படின்னா நீங்க இதை இன்னொரு நாளைக்கு கூட கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் ரெமடியில நம்ம பயன்படுத்தி இருக்கிற மஞ்சள் தூள்ல ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால இதை நம்ம பயன்படுத்தி வரும்போது இது நம்மளோட தொண்டையில இருக்கிற எல்லா விதமான கிருமிகளையும் ஈஸியான முறையில ஃப்ளஷ் அவுட் பண்ணி நம்மளோட தொண்டை வலியவும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற வறட்டு இருமல் சளி இது எல்லாத்தையுமே ஈஸியான முறையில கியூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கிற பெப்பர் பொடி நம்மளோட த்ரோட்ல ஏற்பட்டிருக்கிற இன்ஃபெக்ஷனை ஈஸியான முறையில கியூர் பண்ணி நம்மளோட தொண்டையில ஏற்படுற கரகரப்பையும் இது ஈஸியான முறையில சரி பண்ணுது. இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கிற தேன்ல அதிகப்படியான ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதனால இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது இது நம்மளோட தொண்டையில ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான இன்ஃபெக்ஷனையும் கியூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ட்ரிங்கை நீங்க தொடர்ந்து ஒரு நாளையில 3 தடவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களோட வறட்டு இருமல் பிரச்சனையும் சளி பிரச்சனையும் ஈஸியான முறையில சரி செய்யப்படும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வழியில நம்ம வீட்டிலே கிடைக்கிற ஒரு சில எளிமையான பொருட்களை பயன்படுத்தி நம்மளோட வறட்டு இருமல் பிரச்சனையும் சளி பிரச்சனையும் எப்படி நம்ம கியூர் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.